பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களும் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். இந்த குறிப்பிட்ட சாதனையை இந்தியாவில் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமே செய்துள்ளனர். அந்த வரிசையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இணைந்துள்ளார். இவர் 4 முறை சட்டமன்ற தேர்தலிலும் 3 முறை பாராளுமன்ற தேர்தலும் போட்டியிட்டு தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாமல் அவர் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி சந்தித்த அனைத்து தேர்தலிலும் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியையும் கைப்பற்றியுள்ளது. அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற குழு தலைவராகவும் அதாவது முதலமைச்சராகவும் 4 முறை பதவி வைத்துள்ளார். அதன் பிறகு இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகளில் பிரதான கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அறிவிக்கப்பட்டார். அந்த தேர்தலில் அமோக வெற்றி பெற்று முதன்முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். அதன் பின் அடுத்தடுத்து நடைபெற்ற 2019 மக்களவைத் தேர்தலிலும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் பாரதிய ஜனதா கூட்டணி அமோக வெற்றி பெற்று மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றார். இவ்வாறு தனிப்பட்ட முறையில் தனது வெற்றியையும் சரியான வியூகங்களையும் கூட்டணியையும் அமைத்து ஆட்சியை தொடர்ச்சியாக கைப்பற்றும் பிரதமர் நரேந்திர மோடி தன் சந்தித்த தேர்தல்களில் எந்தெந்த வேட்பாளரை வெற்றி பெற்றார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக காண்போம்.